Cool, man. Cool. எஸ்கேப் ஆயிட்டானுங்க. எங்க போயிட்டு போறானுங்க? கண்டிப்பா மாட்டுவாங்க. சென்னையில நடந்த கொலைகளும் இங்க நடந்த கொலைகளும் ஒரே மாதிரி தான் இருக்கு இல்ல? You're right. Call Mr. Chan. Hello, Mr. Chan. Definitely. There's no doubt, sir. What we expected is right. Chan, this is of the photographs found murderly in India. And the knife marks exactly in matches for the bodies what we found today. Just take a look at it. You are right, officers. There is a single man behind both these murders. Mr. Chan, we need these dead people network and business details. Sure, Mr. Akash. I'll collect the information. Okay. Hope you both are doing well. Yes. Thank you very much, Chan. Thank you. Thank you. Bhumika, shall we move? See, Chan. Thank you, ma'am. See. Bye. Photos, please. Bhumika, at least இப்போது ஷாப்பிங் போலாமா? நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். நீ மட்டும் போயிட்டு வா. பை. I love the job. And you too.
இங்க இருக்கிற புக்ஸ்ல தேடி பாருங்க, கிடைச்சாலும் கிடைக்கும். வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். நியூ அட்மிஷனா? ஆமா சார். அட்வான்ஸ் 10,000, ஃபீஸ் 1,000. என்ன கத்துக்கணும்? கராத்தே, குங்ஃபு, களரி வித்தை. ராஜு மாஸ்டர், முதல்ல இவங்களை வெளியே அனுப்பு. கிளம்புமா. ஏன் மாஸ்டர் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்? ஒரு மாஸ்டர் கிட்ட எப்படி பேசணும் தெரியாது உனக்கு? தமாஷ் பண்ணாம மரியாதையை வெளியே போ. தமாஷ் இல்ல மாஸ்டர், நிஜமா. நான் நிஜமா தான் கேக்குறேன். இந்த களரி வித்தையை கத்துக்கணும். இது ஒரு பழங்காலத்து கலை. இது நிறைய பேருக்கு தெரியாது. மார்ஷல் ஆர்ட்ஸ்ங்கிறது ஆத்மார்த்தமான கலை. அத ஒரு விளையாட்டா நினைச்சா நம்ம உயிரையே எடுத்துரும். அது ஒரு பெரிய தவம். அதெல்லாம் யாராலையும் அவ்வளவு சீக்கிரம் கத்துக்க முடியாது. ராகேஷ், மார்டின், நவீன், கிக் ஹர் அவுட். மாஸ்டர், நான் என் உயிரை கொடுத்தாவது இந்த வித்தையை கத்துக்கிறேன். தயவு செஞ்சு எனக்கு கத்து கொடுங்க ப்ளீஸ். இது பழங்கால புனித கலை. நம்ம இந்தியாவுல 7 பேர் தான் இந்த மகா கலையை முழுமையா கத்துக்கிட்டவங்க. இதுல சந்தோஷப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்முடைய தமிழ்நாட்டுல இந்த வித்தையில நல்லா கை தேர்ந்தவங்க 2 பேர் தான். அதுல ஒருத்தர் சுபேந்திரங்கிறவர். இப்ப அவர் தமிழ்நாட்டுல இல்ல, வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாருன்னு கேள்விப்பட்டோம். அந்த இன்னொருத்தர் மாஸ்டர் கோவிந்த். இங்க இருந்து 350 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற கொல்லிமலை காட்டுல தான் இருக்காரு. ஆனா இந்த அற்புத வித்தையை கத்துக்கிட்டு அதை தவறா பயன்படுத்தி சம்பாதிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த கலையை ஒருபோதும் கத்து தர மாட்டாரு. உனக்கு இதுல விருப்பம் இருந்தா அவர்கிட்ட ட்ரை பண்ணு. உனக்கு அந்த அதிர்ஷ்டம் இருந்தா அவரோட ஆசை கிடைக்கும். Thank you very much, Master. இன்னையோட உன் கதை முடிச்சிடுறா. பாக்கடா.
ஏய், இன்னொரு வாட்டி எவனாவது ஒருத்தன் என் கண்ணுல பட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தன் கதையையும் அன்னையோட முடிச்சுக்கிறேன். மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். என் பேரு ஜெயா. மாஸ்டர் 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 உங்களை பார்க்க தான் வந்திருக்காங்க. மாஸ்டர் 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 நான் களரி வித்தை கத்துக்கணும். மாஸ்டர் மாஸ்டர் இங்க வா. இந்தா, போய் இது 2 பேரும் சாப்பிடுங்க. ஓகே மாஸ்டர். இந்தாங்க சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். அவர் எனக்கு இந்த கலையை கத்து தரேன்னு சொல்ற வரைக்கும் நான் சாப்பிட போறதில்ல, தூங்க போறதும் இல்ல. நீ சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி போ, எனக்கு என்ன. மாஸ்டர், நான் ஸ்ரத்தையோடவும் பக்தியோடவும் கத்துப்பேன் மாஸ்டர். நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கண்டிப்பா நான் நடந்துப்பேன். ப்ளீஸ். மாஸ்டர் உன் பேர் என்னன்னு சொன்ன? ஜெயா மாஸ்டர். சரி, உனக்கு என்ன வேணும்? நான் களரி வித்தையை கத்துக்கணும். களரி வித்தையா? எதுக்கு? அநியாயத்தை தட்டி கேட்க என் அப்பாவை நான் காப்பாத்தேன். உன்னுடைய குறிக்கோள் சரியா தான் இருக்கு, ஆனா இந்த ஆவேசம் தான் சரியில்லை. இந்த வித்தையை கத்துக்கணும்னா
உடல் வலிமை விட மன வலிமை தான் ரொம்ப முக்கியம். அந்த வலிமை உன் மனசுல இருக்கு. அதனாலதான் இந்த வித்தையை கத்துத்தர நான் ஒத்துக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ வெரி மச்.